குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட் விஷயம் ஆன்லைன் கிளாஸஸ். அதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கமெண்ட்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அந்த கம்பெனிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க எல்லோரும். ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ பை மெயிலில் கிடச்சிருக்கும். ப்ளஸ் அந்த நம்ம வெப்சைட்லேயே மெயிலில் கிடச்சிருக்காது, நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் சேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் அதில் என்னென்ன எரர்ஸ் வருதோ அது எல்லாமே அங்கே சொல்லுங்கள். ஸோ அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த குரூப்லேயே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அவங்க அந்த டீமில். ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு சொன்னீங்க. கிளாஸஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் ரெக்கார்டட் வீடியோவாக இருக்குது. ஸோ ரெக்கார்டட் வீடியோ தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சரிங்களா. நமக்கு லைவ் கிளாஸஸ், அதாவது லைவாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. லைவாக ஷேர் மார்க்கெட் கற்றுக் கொடுப்பாங்க, ஒரு சில ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். ப்ளஸ் வந்து லைவ் கிளாஸஸும் எடுப்பாங்க, ஜூம் மீட்டிங் மாதிரி லைவ் கிளாஸஸும் எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ இப்போதைக்கு அவங்க பேசிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன் பை ஒன் போக போக எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் கிளாஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுக்காக மட்டும் நம்ம ஃபீஸ் பே பண்ணல, நிறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஃபஸ்ட் பேசிக்ஸ். ஒரு சிலருக்கு இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே, இதெல்லாம் ஆன்லைனில் போட்டாலே கிடச்சிருமே, யூடியூப்பில் போட்டாலே கிடச்சிருமே அப்படிங்கிறது நிறைய பேருடைய டவுட்டு. ஸோ இது இல்லை, இதோட முடிஞ்சிடாது. ஓகே, நம்ம ஃபீஸ் பே பண்ணியிருக்கிறது இந்த ரெக்கார்டட் வீடியோஸ்க்காக மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ளஸ் அது ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்குன்னு தனியாக குரூப்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, எல்லாமே உங்களுக்கு பண்ணுவாங்க. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் அதில் கொடுத்துருக்க மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். அதோட இம்பார்ட்டன்ட், கொடுத்துருக்க கிளாஸஸை ஒரே நாள் அட்டன் பண்ணணும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ், மேக்ஸிமம் 2 கிளாஸ் போகலாம், அதுவே அதிகம். ஓகே, ஸோ அதுக்கு விட அதிகமாக போய் எடுத்துக்காதீங்க. முடிச்சு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் பொறுமையாக லேர்ன் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிற மாதிரி பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒன் பை ஒன்னாக தான் மூவ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் உடனே பண்ணாதீங்க. அதோட இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த பக்கத்தில் யாருமே போகாதீங்க. ஓகே, ஸோ ரெக்கமெண்டட் அதுதான். ஸோ எனக்கு ஆல்ரெடி எல்லாமே கிளியராக தெரியும், நான் பக்காவாக இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாமே அந்த ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு அட்வைசஸ் வேணும் அப்படின்னா அவங்கள நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பண்ணலாம், அது வேறு விஷயம். பட் எக்காரணத்தை கொண்டும் நான் கற்றுக்கிட்டேன், இவ்வளோ சம்பாதிக்கலாம், எப்படிலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படிலாம் தெரிஞ்சு இப்போ நிறைய ஆன்லைனில் போயிட்டு இருக்கு, இவ்வளோ சம்பாதிக்கலாமா அவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டு போய் இங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு 1% கூட உங்கள் மைண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தோணவே கூடாது இப்போதைக்கு. ஜஸ்ட் நீங்கள் பிகினர் கிளாஸஸ் இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா வருஷக்கணக்காகணும் சரிங்களா. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பக்கம் போகணும். ஆல்ரெடி எனக்கு தெரியும், எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அடிக்ட் ஆகிற ஒரு விஷயம். உள்ளே போய்ட்டால் நம்மளால் ஒரு விஷயத்தில் வெளியே வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கற்று வச்சிங்க, தேவையான ஒரு விஷயம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ இது கிளாஸ் ரிலேட்டடான விஷயம். அவங்க குரூப் கிரியேட் பண்ணுவாங்க, அதை ஜாயின் பண்ணுங்கள். ரைட். ஸோ அதில் டவுட்ஸ் கேளுங்க. ஸோ அந்த டவுட்ஸுக்கு அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. யாருக்காச்சும் ஏதாவது மெயில் வரலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் அந்த குரூப்பில் இருக்காங்கன்னு கேட்டு ஸோ அவங்ககிட்ட உங்களுக்கு அவங்க மெயில் ஐடி கொடுத்து எனக்கு அந்த மெயிலுக்கு வரல, நான் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அட் சேம் டைம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் மட்டும் தான் அனுப்பியிருக்கோம், ஒரு January 15 வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபில் பண்ணவங்கலாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபில் பண்ணவங்கலாம் மேபி 1 or 2 டேஸில் போய்டும். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும், உங்களுடைய அந்த ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க கிளாஸுக்கு அந்த இடத்துல பெண்டிங் இருக்கும். அங்கே அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு சென்ட் பண்ணிட்டோம் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துட்டால் மட்டும்தான் கன்ஃபார்மாக உங்கள் டீட்டெயில் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு அது வராமலே கூட உங்கள் கம்பெனி சைட்லேருந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே அப்டேட் ஆகலனாலுமே அது பை மிஸ்டேக் என்னன்னா இங்கே அனுப்பிடுவாங்க, பட் இங்கே அப்ரூவல் பண்ணாத இருப்பாங்க, நம்ம SBO சைடில் அந்த இடத்துல அப்ரூவல் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் காமிக்கும். அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ பட் கம்பல்சரி அப்ரூவ்டுன்னு வந்துட்டு கம்பெனிக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்பிட்டுன்னு வந்துருச்சுன்னா தான் அங்கேருந்து டீட்டெயில் வரும். ஸோ அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு சிலர் எனக்கு மெயில் வரலன்னு ஒரு சிலர் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாமே பர்ஃபெக்டாக போகும். இது ஆன்லைன் கிளாஸ் ரிலேட்டட். இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயிலாக இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அதை மறக்காமல் அதை ஃபில் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த வீக் எண்டு மேபி நம்ம அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம கான்செப்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை எப்படி பயன்படுத்த போகிறோம், க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம், அது எப்படி லாகின் பண்ணுறது, அதில் எப்படி போய்ட்டு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீக் எண்டில் இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட வந்தாச்சு ஒரு சில ஒர்க்லாம் இப்போதுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு மார்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ டெஸ்டிங் ஒர்க் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ ஒரு சில ஒன் பை ஒன்னாக இந்த வீக் எண்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் மஸ்ட் எல்லாரும் ஃபில் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த வீக் எண்டில் நமக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதை எப்படி நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறது, எப்படி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி உங்கள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி வைக்கிறது. ஸோ உங்கள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுவும் சொல்கிறேன். ஸோ நாங்கள் எப்படி சார் எங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி சார் நம்பி வைக்கிறது. க்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான ஆக்சஸ் நாங்கள் கொடுக்குறமே தவிர அது அஃபிஷியலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கணும்னு அவசியம். ஏன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். நம்ம SBOக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் அதில் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, க்ளவுட் ஸ்டோரேஜ்னா பயங்கர என்கிரிப்டட் கண்டிஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் நிறைய அப்ரூவல்ஸ், நிறைய ஸ்ட்ரிக்டான விஷயங்கள் நிறைய பண்ணணும். ஓகே, ஸோ பட் நம்ம SBOக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதனால் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. யாரும் அந்த ஆப்ஷனுக்கு போகாதீங்க. ஸோ SBO செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக கிடையாது. நாங்கள் அதனால தான் பெருசாக எந்த டீட்டெயிலும் வாங்குறதும் கிடையாது. ஸோ ரொம்ப ரேர் தான். நம்ம இன்றைக்கு வரைக்கும் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுல பேன் கார்டு தவிர ஆதார் கார்டுன்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் வாங்க கூட இல்லாததுக்கான ரீசன் நம்ம இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்குலாம் நம்ம SBO போகல இல்லையா. ரைட். அதனால் இப்போ கூட க்ளவுட் ஸ்டோரேஜ்ன்றது SBOக்கு என்ன தேவையோ, SBOடைய அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஈஸியாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டஃபாகவும் ரெடி பண்ணல. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஃபோல்டரும் இருக்கும், அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பட் ஆக்சஸ் பண்ண கற்றுங்க. உங்கள் ஃபைல்ஸ் எதுவும் ஸ்டோர் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய ரெக்கமெண்டட். ஸோ கம்பல்சரி உங்கள் பர்சனல் ஃபைல்ஸை உள்ள கொண்டு போகாதீங்க. ஓகே, ஸோ
இது ஒரு பக்கம். அதை இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அது ஒர்க் ரிலேட்டடான ஃபோன், ஒர்க்குக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அட் சேம் டைம் நமக்கு 100% கன்ஃபார்மான விஷயம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரீ ஜாயினிங் அண்ட் நீங்கள் பே பண்ண அத்தனை பேருடைய உங்களுடைய பேமெண்ட்டும் எல்லாருமே ரிட்டர்ன் வரும். சரிங்களா? அது 100%. ஏன்னா இப்போ வேறு கான்செப்ட் டோட்டலாக நம்மளுடைய ஃபியூச்சர் கான்செப்ட் வரதுனால இது நீடட் கிடையாது. நமக்கு இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் கான்செப்டே பெருசாக நமக்கு தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம பே பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு நமக்கு வேறு ஒரு இடத்துல சப்போர்ட் கிடைக்கிறதுனால இதை நம்ம பெருசாக பண்ணணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் கம்பல்சரியாக நான் ஏன்னா நீங்கள் பே பண்ணதே அதுக்காக தானே. ஸோ அப்போ அந்த பேமெண்ட்டு இனிமேல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க, அதுக்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணிட்டோம் எல்லாமே இருந்தாலும் அந்த ஜிஎஸ்டி சார்ஜஸ் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரிட்டர்ன் கொடுக்குறதா தான் இருக்காங்க. ஸோ அது 100%. ஓகே, ஏன்னா இப்போ இனிமேல் வரவங்களுக்கு ஃப்ரீன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் காசு வாங்கணும்னா நம்ம அதை சார்ஜஸ்க்கு அது நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ஏன்னா இனிமேல் வரவங்க தான் மெம்பர்ஸ் அதிகம். அத்தனை லட்சம் பேருக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்கும்போது இருக்கிற இந்த 3 lakh பீப்புளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, என்ன தாராளமாக கொடுக்க முடியும். அதனால் அவங்க பேமெண்ட் எல்லாருக்குமே அத்தனை பேருக்கும் ரிட்டர்ன் வரும். ஸோ அது எப்படி வரும், என்ன ப்ரொசீஜர், ஸோ யாரெல்லாம் எல்லாருக்குமே வரும், 99.9% எல்லாருக்குமே வரும். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேருக்கு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குலாம் வராது. ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேர் 2000 சம்திங் பேக்கேஜில் தான் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்வாய்ஸ் 6500 தான் கிரியேட் ஆகி இருக்கும். ஸோ அது ஏன்னா நம்ம பழைய மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் உள்ள கொண்டு வந்தோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் பீப்பிள் தானே அது. ஸோ அவங்களுக்கும் அதே பழைய மெம்பர்ஸ்க்கும் புது இன்வாய்ஸ் வந்ததுனால அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்து ப்ராப்பர் அமௌண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்கள் வாலெட்லேயே ஆட் ஆகிடும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் அடுத்த அப்டேஷன்ஸ் வரும்போது ஸோ கம்பல்சரி ரீஃபண்டபிள் உண்டு. நீங்கள் பே பண்ண அத்தனை பேருக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணீங்களோ அது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் தவிர, டேக்ஸ் அமௌண்ட்டை தவிர மற்ற அமௌண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆட் ஆகிடும், நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, ரைட். வேறு என்ன, அவ்வளோதான். இந்த 2 விஷயம் மெயினாக அந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிடுங்க. இந்த வீக்கெண்டில் க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்த கிளாஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் எல்லாம் அவங்க தனியாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க, அதை கேளுங்க, அவங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ரைட். பெருசாக மற்ற ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ஒர்க்கை முடிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது தான், எஸ்பிஓ ஃபியூச்சர் கான்செப்ட்ன்றது எல்லா கம்பெனி மாதிரி இது ஒரு பார்ட் டைம் கம்பெனிங்கிறதே கிடையாது. சரிங்களா? நம்ம அந்த பிரேக் எடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிங்கிறத தாண்டி இன்னொரு பெரிய கான்செப்ட்குள்ளே உள்ள போக போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ நம்மளோட இந்த பிஸ்னஸ் இங்கே இருக்கிறவங்கலாம் அத்தனை பேரையும் எம்ப்ளாயியாக மாற்ற முடியாது. ஸோ எம்ப்ளாயின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வரணும். ஸோ அவங்களாம் பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் இன் எஸ்பிஓ. ஓகே, ஏன்னா எஸ்பிஓக்கு வந்து க்ரோஸ் கணக்கில் மெம்பர்ஸ் கொண்டு வரதுலாம் அவசியம். நமக்கு லிமிட்டடான, ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எக்கச்சக்கமான பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கும். அவ்வளோ. ஏன்னா எஸ்பிஓவில் வந்து இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் விற்கணும். ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்லாம் சர்வீஸ் பேஸ்டு தான். ஸோ நம்ம வேலை அட்வர்டைசிங் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் இது ரிலேட்டட் தான். ஓகே, அப்ளிகேட்டட் மார்க்கெட்டிங் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அப்ளிகேட்டட் பார்ட்னர் ப்ரோக்ராம். ஸோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ப்ரொமோஷன் அண்டு அட்வர்டைசிங் இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ எஸ்பிஐ என்றைக்குமே கடைசி வரைக்கும் இதை மட்டும் தான் பண்ணும். அட் த சேம் டைம் சர்வீஸில் இன்னும் பெஸ்ட்டாக வேறு என்ன பண்ணலாம், இப்போ கம்மிங்காக ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டுருக்கும், அது உங்களுக்கு லான்ச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கான்செப்ட் ரிலேட்டடாக தான் நம்ம பிஸ்னஸ் எல்லாம் போயிட்டு இருக்குமே தவிர, ஸோ நீங்கள் போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நிறைய ஜாயினிங் வரும், நிறைய பேர் இவங்க போயிட்டே இருப்பாங்க, ஜாயினிங் கொடுத்துட்டே இருப்பாங்க, வந்துட்டு நாங்களே நிறுத்திடுவோம். ஸோ அந்த லிஸ்ட்டுமே இப்போ நம்ம மார்ச் ஓப்பன் பண்ணும்போதே எஸ்பிஓட டோட்டல் ஃபேமிலி கவுண்ட் எவ்வளோ ஆல் ஓவர் இந்தியா, ஸ்டேட் வைஸ் எவ்வளோ, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளோ, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எங்களுக்கு தேவையானது எவ்வளோ அப்படிங்கிற அந்த கவுண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அதை விட இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம சைட்லேயே ஆட்டோமேட்டிக்காக அதை அப்டேட்டும் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம சைட்லேயே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டெலிகிராமில் நீங்கள் இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க எத்தனை பேர். ஓகே, எஸ்பிஓ டோட்டல் ஸ்ட்ரென்த், ஆனால் டெலிகிராமில் டோட்டல் ஜாயினிங் 3 lakhs பீப்புள் தாண்டியாச்சு. ஆனால் குரூப்பில் பாருங்கள், இந்த சேனலில் பாருங்கள் 2 lakh சம்திங் தான் இருக்காங்க. 3 lakh சம்திங் இருக்குது, 2 lakh சம்திங் இருக்குது. ஓகே, நிறைய பேர் அவங்க ஃபேமிலிக்கெலாம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, நானே பார்த்துக்கிறேன், நீங்களாம் ஜாயின் பண்ண தேவைன்ற மாதிரி ஒரு சில இந்த ஃபேமிலி அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளாக இருக்குது. ஓகே, பட் ஆனால் அதில் வந்து நம்ம கவுண்ட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் இவ்வளோ மெம்பர்ஸ் தான் எஸ்பிஓக்குள்ளே, அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் மறுபடியும் வர முடியும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு ஒரு பெர்மனெண்ட்டான ஸ்டாஃப்ஸுங்க ஏரியா வைஸ் எடுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேறு கான்செப்ட். அதுதான் நான் சொல்லுவேன், எப்பயுமே எஸ்பிஓட கான்செப்ட் வேறு, ஃபியூச்சர் கோல் வேறு. நீங்கள் எப்பயும் போல ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நாம் அதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற அந்த கேட்டகரி தானே தவிர, ஸோ நிறைய போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய ஐடியாஸ், பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதை பர்ஃபெக்டாக மூவ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் அவசரப்படாமல், நிறைய கன்ஃபியூஸ் ஆகாமல் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் அழகாக 1 by 1 எல்லா ஒர்க்கும் முடிச்சு வருவோம். ரைட்? ஸோ அழகாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எங்களுக்கு தேவையானது நிறைய மெம்பர்ஸ் இல்லை, குவாலிஃபைடு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, ஸோ குவாலிஃபைடுன்னு நாங்கள் சொல்ல வரது என்னென்னா, சும்மா பேருக்கு உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற பீப்புளாக இல்லை, கரெக்டாக ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ். ஸோ கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற டீம் ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ். ஸோ இவங்க தான் எங்களுக்கு தேவையானவங்க. ஓகே, உண்மையிலேயே டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க தான். ஓகே, ஸோ உட்காந்துட்டு இந்த கமெண்ட்டில் போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி நாட்களில் வேணாம். ஸோ உங்கள் டீமை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள், டீமை ஹேண்டில் பண்ணுங்கள். எங்கள் எஸ்பிஓவில் மிகப்பெரிய பிளான் இருக்குது. ஸோ உங்கள் டீமை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான். ஸோ டீம் அப்படிங்கிறத பேசுகிறவனே ஆல்சேத்து வருதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்கள் டீமை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காதீங்க. இங்கே ஒரு ஃபேமிலியாக அவங்களெல்லாம் தனித்தனி குரூப் கிரியேட் பண்ணி விட்டுருக்கும். இதெல்லாம் எஸ்பிஓ கொண்டு வந்தது டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்ததுக்கான மெயின் ரீசனே அதுதான். ஸோ உங்கள் நிறைய குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ நிறைய மெம்பர்ஸ் சொல்ல வரலாம். வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி இந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பில் ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே ஒரு இடத்துல ஒரு மெம்பர்ஸ் உள்ள வர முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே,
ஓகே நம்ம இப்போ நம்ம SBI நோட்டீஸ் போர்டில் இத்தனை 2 lakhs மெம்பர்ஸ் தாரிட்டாங்க, இன்னும் போகும், எவ்வளோ மெம்பர்ஸ் வந்தாலும் நம்ம இங்கே கொண்டு வர முடியும். ஸோ நம்ம ஃபேமிலி கவுண்ட் ரொம்ப அதிகமாக போகிறது இல்லை, ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் உள்ள வர போகிறாங்க போது அப்போ அது கரெக்டாக இருக்கும் டெலிகிராம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய டீம் கூட பேசுங்க. நிறைய குரூப் பார்த்துட்டு தான் இருக்கும், ஜென்ரலாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க, அது அப்படியே உங்களுடைய ஃபேமிலி குரூப்பாக மாறிடுச்சு. ஒன் ஆஃப் த ஃபேமிலி குரூப்ஸ்க்கு நிறைய குரூப் வச்சிருப்பீங்க, அதில் SBIயோட குரூப்பும் உங்கள் ஃபேமிலி குரூப் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மாதிரி மாறி இருக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு SBIயோவை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி SBIயோட எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரங்களோ அவங்க எல்லாரும் SBIயோட பர்மனன்ட் ஸ்டாப்பாக மாற போகிறீங்க. ஸோ அது SBIயோ சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக SBIயோ சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களா? ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயத்தை நாம சொல்கிறதும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். நிறைய யூடியூப் சேனல் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க அதை யூடியூப் சேனல் போடும்போது அவங்க என்னவா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை தான் போடுவாங்க. கம்பெனி என்ன சொன்னதோ அதை புரிஞ்சுக்கிட்டு போட மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை மட்டும் போடுவாங்க. ஸோ கம்பெனி என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, பார்க்கலாம்.